Hello everyone, welcome to day 11 of our 30 days English speaking challenge. நம்ம இப்போ வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன். நம்ம கம்யூனிகேஷனை கிளியர் பண்ணுறதே ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் தான். வாட் இஸ் அ கொஸ்டின்? இன்ஃபர்மேஷன் கேட்குறதுக்காக தான் நம்ம கொஸ்டினை ரைஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் நேம்? ஒய் ஆர் யூ லேட்? இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். டுடே நம்ம கிளாஸில் வாட், ஒய், ஹவ் இந்த 3 தான் லேர்ன் பண்ண போகிறோம். இந்த 3ஐயுமே கம்பேர் பண்ணி சிம்பிளாக ஒன்று பார்க்கலாம். வாட் அப்படிங்கிறது எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு திங்க் இல்லைனா ஒரு ஆக்ஷன் அது என்ன அப்படின்னு கேட்குறதுக்காக. நெக்ஸ்ட் ஒய். ஒய் ஒரு ரீசன் கேட்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஏன் அந்த மாதிரி. தேர்ட் ஒன் ஹவ். இது ஒரு மெத்தடோ இல்லை ஒரு மேனரோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஹவ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது எப்படி, அதுதான் அதோட தமிழ் மீனிங். இப்போ நம்ம வாட், ஒய், ஹவ் இதோட சிம்பிளான யூசேஜ் அண்ட் தமிழ் மீனிங்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எல்லா இங்கிலீஷ் சென்டென்ஸ்லேயுமே ஸ்ட்ரக்சர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். WH வேர்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும், ப்ளஸ் செகண்ட் ஹெல்பிங் வேர்ப், ப்ளஸ் சப்ஜெக்ட் அண்ட் மெயின் வேர்ப். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் டு யூ டூ? இதில் வாட் அப்படிங்கிறது WH கொஸ்டின், ஹெல்பிங் வெர்ப் இதில் டூ, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ, மெயின் வெர்ப்பும் இதில் டூ தான். வாட் டு யூ டூ? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒய் ஆர் யூ சேட்? இதில் ஒய் அப்படிங்கிறது WH கொஸ்டின், ஆர் அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்ப், யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சேட் மெயின் வெர்ப். அதாவது ரூல் என்ன அப்படின்னா, கொஸ்டினில் ஹெல்பிங் வெர்ப் தான் முன்னாடி வரும். இப்போ நம்ம கொஸ்டின் பேட்டர்னோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வாட் அப்படிங்கிற கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். யூஸ் ஆஃப் வாட், அதாவது வாட்டை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஸ்கிங் அபவுட் திங்ஸ், ஒரு திங்ஸை பற்றி கேட்கணும் அப்படின்னா, அப்படி இல்லைனா ஒரு ஆக்ஷனை பற்றி கேட்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு மீனிங் பற்றி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வாட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் எப்படி அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும், பாஸ்ட்டில் எப்படி வாட் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும், ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். வாட் டு யூ டூ? இதில் ஹெல்பிங் வெர்ப் பாருங்கள், டூ அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் திஸ்? இதில் இஸ் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்ப் நமக்கு ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஸோ இது ப்ரெசண்ட்டில் நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாம், வாட் டு யூ டூ, வாட் இஸ் திஸ், இது என்னது, அந்த மாதிரி நம்ம இப்போ நடக்கிறதுக்கு கேட்குறோம். நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸில் எப்படி வாட் WH கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வாட் டிட் யூ ஈட்? இதில் ஹெல்பிங் வெர்ப் டிட் அப்படிங்கிறது பாஸ்ட். ஸோ வாட் டிட் யூ ஈட்னா நீ என்ன சாப்பிட்ட, அதாவது அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம பாஸ்ட்லேயும் வாட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாட் வாஸ் அ ப்ராப்ளம்? உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். வாஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிட்டு பாஸ்ட் டென்ஸ் இது. ஸோ இது பாஸ்ட்டில் கேட்குற கொஸ்டின். நெக்ஸ்ட் வாட் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாட் வில் யூ டூ டுமாரோ? நாளைக்கு நீ என்ன பண்ண போகிற? இதில் வில் அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்ப். இந்த கொஸ்டின் ஃப்யூச்சரை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறதுனால இது ஃப்யூச்சரில் கேட்குற கொஸ்டின் WH யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வாட் ஆர் யூ கோயிங் டு லேர்ன்? நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு வில் அண்ட் கோயிங் டு இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வாட் ஆர் யூ கோயிங் டு லேர்ன் அப்படின்னா நீங்கள் என்ன லேர்ன் பண்ண போகிறீங்க, பட் என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதாவது நீங்கள் என்ன லேர்ன் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. கோயிங் டூக்கும் வில்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டே 10ல் லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வாட் அப்படிங்கிற கொஸ்டினை ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வாட் அப்படிங்கிற கொஸ்டின் லேர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒய் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒய் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கேட்குறதுக்காகண்டியும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஒய் அப்படிங்கிறத ப்ரெசென்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, பாஸ்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். சிம்பிளுங்க, ஹெல்பிங் வெர்ப் மாறும் அவ்வளோதான். மற்றபடி இந்த ஒய் அப்படிங்கிறத நம்ம ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் டென்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ப்ரெசென்ட் டென்ஸ்க்கு. ஒய் ஆர் யூ லேட்? இதில் ஆர் அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்ப் ப்ரெசென்ட்டில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஏன் இப்போ லேட்டாக வந்தீங்க? ஒய் ஆர் யூ லேட்? இப்போ ஏன் நீ லேட்? அந்த மாதிரி கேட்குறோம். ஒய் டு யூ லைக் இங்கிலீஷ்? இதில் டூ அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்ப், இதுவும் ப்ரெசென்ட்டில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ். ஒய் டிட் யூ கால் மீ? எதுக்கு நீ கால் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதில் டிட் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வெர்ப் பாஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் எக்ஸாம்பிள். ஒய் வாஸ் ஹி ஆங்க்ரி? எதுக்கு அவன் கோவமாக இருந்தான்? அது இருந்து முடிஞ்சிட்டு
வாஸ் அப்படிங்கிறது இதில் ஹெல்பிங் வெர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஃப்யூச்சர் பார்க்கலாம். ஒய் வில் யூ கோ தேர், நீ ஏன் அங்கே போகிற அந்த மாதிரி கேட்குறாங்க. இதில் ஹெல்பிங் வெர்ப் அப்படிங்கிறது வில் அப்படிங்கிறது நமக்கு ஃப்யூச்சர் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. ஒய் ஆர் யூ கோயிங் டு ஸ்டடி இங்கிலீஷ், நீ ஏன் இங்கிலீஷ் படிக்க போகிற, ஆல்ரெடி அவன் படிக்கணும் டிசைன் பண்ணிட்டாங்க, அவங்க கேட்குறாங்க நீ எதுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கோயிங் டு அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்ப் வந்து ஃப்யூச்சரில் அமைஞ்சிருக்கிறதுனால இது ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ ஒய் அப்படிங்கிற கொஸ்டின்ஸையுமே நம்ம வந்து எல்லாத்துக்குமே ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் மூணுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ரீசன் கேட்கும்போது ஒய் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒய் அப்படிங்கிற கொஸ்டின் லேர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஹவ் அப்படிங்கிற கொஸ்டின் லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹவ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு மெத்தட் பற்றி கேட்குறதுக்காக, செகண்ட் ஒரு கண்டிஷன்ஸ் பற்றி கேட்குறதுக்காக, தேர்ட் ஒன் அவங்க ஃபீலிங்ஸ் பற்றி கேட்குறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம யூசேஜ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த மூணுலேயுமே எப்படி ஹவ்வை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட், ஹவ் ஆர் யூ, இதில் ஹவ்னா எப்படி அப்படிங்கிறத நமக்கு மீனிங். ஆர் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வெர்ப் நமக்கு இதில் ப்ரெசென்ட்டில் அமைஞ்சிருக்கு. இவங்க கொஷின் கேட்குறதுமே ப்ரெசென்ட் பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ இது ப்ரெசென்ட் டென்ஸ். செகண்ட் ஒன் ஹவு டு யூ லேர்ன் இங்கிலீஷ், இதில் டூ அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வெர்ப் நமக்கு ப்ரெசென்ட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஹவ் டிட் யூ சால்வ் த ப்ராப்ளம், நீ எப்படி அதை சால்வ் பண்ண அப்படின்னு கேட்குறோம். எப்படி அப்படிங்கிறதான் அதில் டிட் அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்ப் நமக்கு பாஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு. டூவோட பாஸ்ட் டென்ஸ் தான் டிட். செகண்ட் ஒன் ஹவ் வாஸ் த கிளாஸ், அந்த கிளாஸ் எப்படி இருந்தது, அந்த கிளாஸ் முடிஞ்சிட்டு அதை பற்றி தான் கேட்குறாங்க. இதில் வாஸ் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வெர்ப். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் பார்க்கலாம். ஹவ் வில் யூ இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ், நீ எப்படி உன்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வில் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வெர்ப் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஃப்யூச்சர் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஹவ் ஆர் யூ கோயிங் டு ட்ராவல், எப்படி நீ ட்ராவல் பண்ண போகிற. இதில் கோயிங் டு அப்படிங்கிறதும் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் தான். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் வில் அண்ட் கோயிங் டு இந்த ரெண்டுமே வரும். ஸோ நம்ம டுடே வாட், ஒய், ஹவ் இந்த மூணு யூசேஜ், ஸ்ட்ரக்சர், அதோட எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த மூணுலேயுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காமன் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். டே 11ஓட காமன் மிஸ்டேக்ஸ். வாட் யூ ஆர் டூயிங், இதில் என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின் பேட்டர்னுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கோம் எப்படி வரும் அப்படிங்கிறது இந்த கிளாஸோடைய ஸ்டார்டிங்லேயே லேர்ன் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா WH கொஸ்டின், செகண்ட் ஒன் ஹெல்பிங் வெர்ப், தேர்ட் சப்ஜெக்ட், லாஸ்ட்டில் தான் மெயின் வெர்ப். பட் இந்த கொஸ்டின்ஸில் எப்படி இருக்குன்னா அந்த ப்ரொசீஜர் சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இதில் இதுதான் மிஸ்டேக். ஆக்சுவலாக ஹெல்பிங் வெர்ப் தான் முன்னாடி வரணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் வாட் ஆர் யூ டூயிங். நெக்ஸ்ட் ஒன் ஒய் யூ டிட் திஸ், இதுலேயுமே ஹெல்பிங் வெர்ப் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒய் டிட் யூ டூ திஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹவ் யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ், இங்கேயுமே ஹெல்பிங் வெர்ப் சேஞ்ச் ஆகிருக்குது. அந்த பிளேஸ் வந்து மாறி இருக்கு. ஸோ ஹவு கேன் யூ லேர்ன் இங்கிலீஷ், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். இங்கே இந்த 3 கொஸ்டின்ஸ்லையுமே ஹெல்பிங் வெர்ப் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. அது எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. ப்ரொசீஜர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டே 11ல் நம்ம வந்துட்டு காமன் மிஸ்டேக்ஸ் பார்த்தாச்சு. எல்லா கிளாஸ்லையுமே நம்ம டெய்லி வெக்காபுலரிஸ், ரீடிங் ப்ராக்டிஸ், காமன் மிஸ்டேக்ஸ், கம்யூனிகேஷன் டிப்ஸ் பார்ப்போம். ஸோ டே 11ஓட டெய்லி வெக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரீசன் காரணம், மெத்தட் முறை, ஆன்சர் பதில், எக்ஸ்பிளைன் விளக்கம் சொல்லுதல், கொஸ்டின் கேள்வி. சிம்பிளான வேர்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த வேர்டு எல்லாமே இந்த கிளாஸில் நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ணது. இது இன்னும் கொஞ்சமே இந்த கிளாஸ் அவங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டே 11ஓட கம்யூனிகேஷன் டிப் பார்க்கலாம். கொஸ்டின் கேட்குறதுக்கு பயப்படவே செய்யாதீங்க. சிம்பிள் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் அது உங்களுக்கு இங்கிலீஷை இன்னும் கொஞ்சமே இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் டுடே நம்ம படித்த ஸ்ட்ரக்சர் தான் நம்மளோட டிப்ஸே. அந்த ஸ்ட்ரக்சர் மாறாமல், அந்த ப்ரொசீஜர் மாறாமல் நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டின்ஸை க்ரியேட் பண்ணி கேளுங்க. அப்போ உங்களோட சென்டென்ஸில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். ரொம்பவே கரெக்டாக பேசுகிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ டே 11ஓட ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இப்போ பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் நேம், ஒய் ஆர் யூ லேர்னிங் இங்கிலீஷ், ஹவு டு யூ ப்ராக்டிஸ் டெய்லி. இது எல்லாமே இன்றைக்கி நம்ம கிளாஸில் லேர்ன் பண்ண வாட், ஒய், ஹவ் இந்த 3 வச்சு தான் நான் அந்த சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் சிம்பிளாக ப்ரெசண்ட் அந்த மாதிரி வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த 3யுமே வச்சு சென்டென்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி பாருங்கள்.
ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த 3லயுமே வாட், ஒய், ஹவ் இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்களாவே ஒரு 2, 2 சென்டென்ஸா கிரியேட் பண்ணி, நீங்களே அத ரீட் பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கிளாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் குடுக்கும். உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ டே 11ல நம்ம வாட், ஒய், ஹவ் இதோட ஸ்ட்ரக்சர் என்ன? இதோட யூசேஜ் என்ன? இது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த 3லயும் எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ டே 11ஓட காமன் மிஸ்டேக், டெய்லி வொக்காபுலரிஸ், ரீடிங் ப்ராக்டிஸ், கம்யூனிகேஷன் டிப்ஸ் இதுவுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் நான் ப்ராக்டிஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் ஒரு 20 சென்டென்ஸ் தமிழில் கொடுக்குறேன். நீங்கள் அதை அப்படியே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுங்கள். சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு முன்னாடி கிளாஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கான பதிலை கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் வாட்ச் பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும்.